இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாதி பன்னீர் மசாலா. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துப்போம். பன்னீர் கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் எடுத்துப்போம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் 2 மிளகாய் அது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிப்போம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக மல்லியில கொஞ்சமாக புதினால சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் 4 கிராம்பு 2 ஏலக்காய் 1 பிரியாணி இலை 1 ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு துண்டு எல்லாம் சேர்த்துப்போம். அது கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு 1/2 ஸ்பூன் பெப்பர் 2 வரமிளகாய் சேர்த்துப்போம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலா சேர்த்து வதக்கிப்போம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடும். 15 நிமிஷம் அப்படியே இருந்து இடையிடையே மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இப்போ நாம பன்னீரை சேர்த்துப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லியிலையே மேலே தூவிப்போம். இப்போ நம்ம டேஸ்டியான ஹைதராபாதி பன்னீர் மசாலா ரெடி.